ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம பார்க்க போகிறது டாம்ப் ஆஃப் ஃபாலின் காட்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பீஸ்ட் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு இருக்க, அதை துரத்திக்கிட்டே பின்னாடி சில பேர் ஓடாத நில்லுன்னு வர ஒரு கட்டத்துல பயபுள்ள ஓட முடியாம லாக்காக பின்னாடி வந்தவனுங்களா எங்க ஓடணும்னு நினைக்கிற, இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் ஓட முடியாது. அதுக்குள்ள அந்த பீஸ்ட் ஃபேஸ கியூட்டா மாத்த, ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பைபிளிங்க அந்த அழகா பார்த்துட்டு இருக்க, இந்த கேப்பை யூஸ் பண்ணி பைபிள பொசுக்குன்னு மூஞ்சில ஒரு புகையை விட்டு ஓடிடுறா போல. எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னை, பின்னாடியே இவனுங்க திறத்திட்டு போக ஒரு கட்டத்துல ஓட வழி இல்லாம மலை உச்சில லாக்காக இந்த இடமே பயங்கரமா இருக்கு. இவனுங்களும் பிடிக்கலான்னு நெருங்க பயபுள்ள கால் தடிக்கு பள்ளத்துல நின்ட்டான். ஆனா நல்ல வேலையா நேரா தரையில விழாம மேல ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி இருக்கு, அதுலதான் போய் விழுந்திருக்கான். அப்படியே திடீர்னு அந்த இடத்துல கருமேகங்கள் சூழ சூரிய கிரகணம் ஏற்படுது. அதுல இருந்து அப்படியே நேரா ஒரு தண்டர் அட்டாக் இந்த ஷீல்டு மேல விழுந்து ஷீல்டை டிஸ்ட்ராய் பண்ண ஷீல்டு மேல இருந்த கைப்புள்ளியும் கீழே இருந்துட்டான். இவன் இதுக்கப்புறம் கைப்புள்ளினே கூப்பிடலாம், நல்லா இருக்கு பேரு. இந்த ரெண்டு பேருமே அந்த காட்சியை பார்த்த பயத்திலேயே அங்க இருந்து தெரிச்சு ஓட அப்படியே கட் பண்ணா கைப்புள்ளைக்கு எந்த சைடு போறதுன்னு தெரியாம அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருக்க ஒரு கட்டத்துல கைப்புள்ள நின்றுட்டு இருந்த இடத்துல ஒரு கை வெளியே வர அப்படியே அந்த கை மேல ஒரு இடி விழுந்து அவன் எழுந்துக்க, இவன் தான் நம்மளோட ஹீரோ. மிச்சதெல்லாம் போக போக சொல்றேன். அப்படியே அவனுக்கு ஒரு சில காட்சிகள் வந்து போக பயத்திலேயே என்ன நடக்குதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்க, நான் தான் இறந்துட்டேனே, இந்த இடத்துல எப்படி இருக்கேன், இது முதல்ல என்ன இடம். அப்படியே அங்க இருந்து நடந்து போய் ஒரு பில்லரை பார்த்து, என்ன கடவுள் இல்லையா, இங்க என்ன நடக்குது, இது ஈஸ்ட்ல இருக்கிறவோட கல்லறை. அப்படியே அதை படிக்கிற ஹீரோ மரியாதைக்குரிய லிங் சிங் ஃபிங் கல்லறை அப்படின்னு பார்த்து, இது வெஸ்ட்ல இருக்கிற மாங்கோட மேஜிக்கல் கல்லறையா, அப்படின்னா பழைய கடவுள்கள் அனைவரும் இறந்துட்டாங்களா. அப்படியே சுத்தி முத்தி பார்த்து, என்ன கடவுள்கள் மற்றும் டீமன்ஸோட கல்லறையா, ஆனா ஏன் இவங்களை ஒன்னா புதைக்கணும், இந்த உலகத்துக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்க ஆனா நான் மட்டும் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன். அப்படியே கட் பண்ணா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கைப்புள்ள நம்பாளுக்கு தெரியாம சைலண்டா அங்கிருந்து நவுற, ஓய் நில்லு, என்ன நீ ஒரு டிராகனா, கைப்புள்ள விட்டா போது நாங்கிருந்து ஓட அப்படியே ஒரு கல்லுல முட்டி மல்லாக்க படுக்க வந்த ஹீரோ, இது நமக்கு கரெக்டா இருக்கும். அப்படியே கைப்புள்ள நம்ம ஹீரோ மூஞ்சிலே நெருப்பு கக்கிட்டு அங்கிருந்து ஓட கடுப்பான ஹீரோ கைப்புள்ளைய பிடிச்சி கிரில்லு சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. கைப்புள்ளைய துடிக்க, கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். அப்படியே கைப்புள்ள, தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு சின்ன பையன், என்ன மன்னிச்சிடு. என்ன யார் குரல் இது, ஏய் நீ என்கிட்ட பேசுற, தப்பு பண்ணிட்டேன் நான் சாப்பிட நல்லா இருக்க மாட்டேன், என்னை விட்டுடு. அப்படியே ஹீரோவும் கைப்புள்ளிய கூட்டு வந்து, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இது எந்த இடம், இங்க இருந்து ஹியூவாங் கேபிட்டலுக்கு எவ்வளவு தூரம். இதை கேட்ட கைப்புள்ள, ஹியூவாங் கேபிட்டலா, நீ சொல்ற இடம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது. ஹீரோ ஷாக்குலயே, 10,000 வருஷமா. கைப்புள்ள என்ன சொல்றான்னா, ஆமா கிட்டத்தட்ட 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஈஸ்ட் கண்ட்ரிக்கும் வெஸ்ட் கண்ட்ரிக்கும் மிகப்பெரிய போர் வந்தது. அதோட முடிவுல ரெண்டுமே ஒன்னாக்கப்பட்டது. இப்ப அதுக்கு பேரு தியான்வான் கண்ட்ரி. நீ என்னப்பா பழைய ஆளா, இத பத்தி சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆளு வரைக்கும் தெரியுமே. ஆமா நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீ யாரு, உன்னை எதுக்காக உயிரோட புதைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, முன்னாடி நடந்த விஷயங்களை நான் மறக்கணும், இது என்னோட புது வாழ்க்கை, அதனால நான் ஒரு புது மனுஷனா வாழ போறேன். அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் வெளில வந்து நிக்க, கைப்புள்ள என்ன சொல்றானா, இந்த கல்லறைக்குள்ள போயிட்டு வெளியே வந்தது முதல்ல நம்மளதான் இருப்போம். நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் மறந்துடுச்சு, கடவுள்கள் மற்றும் டீமன்ஸோட கல்லறை எதுக்கு ஒன்னா கட்டி இருக்காங்க. கைப்புள்ள என்ன சொல்றானா, இது ஒரு பழங்கால நினைவு சின்னம், சில பேருக்கு தான் இதோட வரலாறு தெரியும். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே, இந்த இடத்துக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, நான் எதுக்காக இந்த இடத்துல புதைக்கப்பட்டு இருக்கேன், அதுக்கு ஒரே வழி இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்த ஹீரோ, பரவாயில்ல 10,000 வருஷங்களுக்கு அப்புறம் உலகம் இப்படிதான் இருக்குமா. அப்படியே ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, கைப்புள்ளியா நானும் வரேன்னு கூடவே போக, அப்படியே அவங்க தலைக்கு மேல ஒரு ராட்சச டிராகன் போக, இத பார்த்த ஹீரோ, இது ரொம்ப பெருசா இருக்கு ஆனா ரொம்ப அசிங்கமா இருக்கு. கைப்புள்ள என்ன சொல்றானா, இதுதான் ராட்சச குலத்தை சேர்ந்த டிராகன். அந்த டிராகன் அப்படியே பறந்து போக, டிராகன் அப்படியே மிகப்பெரிய உருவம் ஒரே கையில பிடிக்க, இத பார்த்தா ஆச்சரியத்திலே ஹீரோ, இதுதான் பழங்காலத்தை சேர்ந்த ஜெயிண்ட். நம்ம கைப்புள்ள என்ன சொல்றானா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கான திறமை என்கிட்ட இல்ல, இருந்தாலும் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். நம்ம ஹீரோக்கு இப்பதான் அவனு ஸ்ட்ரைக் ஆகுது, நான் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்க போறேன், இந்த உலகத்தை பத்தியும் என்ன பத்தியும், நான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே சுத்த போறேன்.
புது மனுஷனா கூட இருந்த கைப்புள்ள இது நல்ல யோசனைப்பா, நானும் உன் கூடவே வரேன், என்னோட பேருக்கு தான் கைப்புள்ள போட்டுக்கொண்டு கைய காட்ட சிரிச்சுக்கிட்டே ஹீரோ அவர் பேரை சொல்லிட்டு கை கொடுக்க அப்படியே கட் பண்ணா 2 பேரும் சேர்ந்து மலை காடு பள்ளத்தாக்கு பாதாளம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டே போக அப்படியே கைப்புள்ள ஒரு ஆத்த கிராஸ் பண்றதுக்காக கல்லு மேல நிக்க அப்படியே கால் வலிக்கு கைப்புள்ள அருவிலேருந்து கீழே விழ ஹீரோவும் கைப்புள்ளவை காப்பாத்த முயற்சி பண்ணி கூடவே சேர்ந்து விழ அப்படியே கீழே ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்க இதை பார்த்த ஹீரோ நவுறு நவுறு மேல வந்து மோதிர போறேன் அப்படியே நேரா மேல கைய வச்சு 1000 வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு அவமானப்படுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான காட்சியில தான் என்னோட ஃபர்ஸ்ட் நபரை மீட் பண்ணணுமா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்படியே 2 பேரும் தண்ணிக்குள்ள போக இந்த டைம்ல லேடிஸ்லாம் பயங்கர கோவத்துல இருப்பாங்களே, இல்ல நான் இவளுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். அப்படியே பின்னாடி வந்த கைப்புள்ள ஹீரோ மேல மோத கை வைக்க கூடாத இடத்துல ஹீரோ மூஞ்சியே வைக்க இதனால கடுப்பான பொண்ணு ஒரே போடு தண்ணியை விட்டு திருச்சி போற ஹீரோ. எப்பா எவ்வளவு பவர் இந்த பொண்ணுக்கு. அப்படியே மேல டைவ போட்டு வந்த பொண்ணு உனக்கு எவ்வளவு தைரியம். ஹீரோ என்ன சொல்றாருன்னா அமைதியா இரு நான் போயிடுறேன். அப்படியே பொறுமையா பின்னாடி திரும்ப மூக்குலயே ஒரு பஞ்சு. ஆஹா இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை. அப்படியே 2 பொண்ணுங்களும் ஒன்னா நிக்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள், நான் பெண்களை அடிக்க மாட்டேன். அப்படியே ஹீரோ ஜகா வாங்கிட்டே பின்னாடி போக திரும்பி பார்த்தா அதை விட சாக்கு. ஆத்தி என்னடா இம்மா பெருசா இருக்க. அப்படியே அந்த பொண்ணு அவனை போட்டு உத அப்படியே அவன் ஹீரோவை துணி தகுற மாதிரி தோச்சி தூக்கி அடிச்சவன பாஞ்சு போய் ஒரு பஞ்சு. ஹீரோ ஷாக்லயே என்னடா இவன் இவ்வளவு பவரா இருக்கான். அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சு ஹீரோவை துரத்தி பின்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த பையன் வெளுவெளுன்னு விழுக்கிறான். அப்படியே அடிக்கி ஹீரோ போய் ஒரு மரத்துல விழ மரத்து மேல மாட்டிட்டு இருந்த கைப்புள்ள ஹீரோ கையிலேயே விழ அதுக்குள்ள கூட இருந்த இன்னொரு பொண்ணு அவளோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்க அதெல்லாம் ஒரு ஐஸ் பால்ஸ் மாதிரியே பின்னாடியே துரத்திட்டு வர கைப்புள்ள கைங்கால வச்சுன்னு சும்மா இல்லாம அந்த பபுள்ஸ் டச் பண்ண அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரா போல. ஃப்ரீஸான கைப்புள்ளைய தூக்கி அடிச்சிட்டு ஹீரோ ஒரு பக்கம் தெரிச்சிட்டு ஓட கைப்புள்ளைய பார்த்த அந்த பொண்ணு ஆஹா எவ்வளவு அழகான நாய். அப்படியே அந்த பொண்ணு ஹீரோ விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்க அவளோட பபுள்ஸ் மூலியமா. அப்படியே ஹீரோ ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு வர பபுள்ஸ் மேல இவரு ஒரு அட்டாக்க போட்டு அப்படியே அந்த பபுள்ஸுக்கு நடுவுல ஒரு டாஜிய போட்டு ஒரே ஒரு பபுள்ஸ கேட்ச் அப் பண்ணிட்டு இந்த குண்டு பையனை தாண்டி போயிட்டு அந்த பபுள்ஸ அந்த பையன் மேல தூக்கி அடிக்க அது பட்டு அவனும் அந்த இடத்துல உறைஞ்சி போக அப்படியே சைலண்டா சைட்ல லேண்ட் ஆன ஹீரோக்கு ஷாக்கு. முன்னாடி இருந்து அந்த பொண்ணு கை தட்டினே பரவாயில்ல உன திருடன்னு நினைச்சா அவன் கிட்ட கூட வித்தெல்லாம் இருக்கு. இது கூட அந்த பொண்ணு பிரின்சஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து கிளம்புங்க. இதை கேட்ட ஹீரோ பிரின்சஸா அப்பனா இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது. அப்புறம் இந்த எபிசோடு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த ஓகே டாட்டா பை பை டேக் கேர் நண்பர்களே.